இன்று உண்டான கர்த்தருடைய வார்த்தை, நாம் அநேக இக்கட்டுகளிலே மாட்டிக்கொண்டிருக்கலாம். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற சாமக்காரனை பார்க்கிலும் என் ஆத்மா கர்த்தருக்காக காத்திருக்கிறது என்று சங்கீதங்களின் புஸ்தகத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். அந்த இரவு ஜாமக்காரர்கள் அவர்களுடைய தேசங்களிலே மிகுந்த குளிர் நிறைந்த இடத்திலே அவங்க அந்த வெளியில் அரண்மனையை காவல் காக்கிறவர்கள் அந்த குளிரில் தாங்க முடியாத குளிரில் காவல் காத்து கொண்டு இருப்பாங்க. அவர்களுடைய மனசில் எப்பொழுது விடியும், எப்பொழுது விடியும், எப்பொழுது விடியும். தாவீது சொல்வார், அவர்களை காட்டிலும் என் ஆத்மா கர்த்தருக்காக காத்திருக்கிறது. நம்முடைய ஆத்மா கூட ஆண்டுக்காக காத்திருக்கிறது. எப்பொழுது விடியும், எப்பொழுது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எப்பொழுது எனக்கு உண்டான காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும், எப்பொழுது இது நடக்கும், என்று நடக்கும், எந்த நேரத்தில் நடக்கும் என்று நாம் காத்திருப்பது நல்லது. ஏனென்றால் நம்முடைய காத்திருப்பு வீண் போகாது. அவர் சொன்னதை அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய காத்திருப்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறபடினால் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் சரியான நேரத்திலே அவர் நமக்கு அதை செய்து முடிப்பார். நாம் காத்திருக்கிறது நமக்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து சட்டைகள் அடித்து கழுகை போல உயர எழும்புவார்கள். ஸோ நாம் உயர எழும்பும்படி தான் கர்த்தர் நம்மை காத்திருக்க வைத்திருக்கிறார். நம்முடைய காத்திருப்பு நமக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுவதற்காக அல்ல, நம்முடைய உயர்ந்த ஸ்தலங்களிலே நம்மை நடக்க செய்யதான். அதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆமென். God bless you. Have a wonderful day. Amen.